நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இஃப் எல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இஃபுக்குள்ளே இஃப் போடலாமா எல்ஸ் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இஃபுக்குள்ளே இஃப் ஸ்டேட்மெண்ட் போட முடியும். சில பேர் கேட்பாங்க இஃப் எல்ஸ்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க, நம்ம வந்து இஃபுக்குள்ள எல்ஸ் இந்த டாபிக் வந்து போட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக போட முடியும். இஃபுக்குள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக போட முடியும். ஆனால் இந்த கான்செப்ட் எப்படின்னா இஃப் எல்ஸ் மறுபடியும் இஃப், இதான் கான்செப்ட். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப்ன்ற இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும். அனதர் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை எல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இஃப் செக் பண்ணி மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்க, அது இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு ஒரு கொடுக்குறதா இந்த இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதிகபட்சம் இஃப் எல்ஸ் இஃப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு இல்லைனா ராங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக வர செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்டெக்ஸ் பார்த்துக்கலாம். இந்த சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எக்ஸ்பிரஷன் ஒன், அதாவது கண்டிஷன் போட்டுட்டு அதோட நம்ம அவுட்புட் கொடுத்துருவோம். எல்ஸ் எல்ஸ் இஃப் கொடுத்துட்டு அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம், கண்டிஷன்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் மறுபடியும் எல்ஸ் கொடுத்துருவோம், மறுபடியும் எல்ஸ் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளவா, எல்ஸ் மறுபடியும் அது செக் பண்ண முடியல அப்படின்னா அந்த கண்டிஷன் சரியில்லை மறுபடியும் இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்கள். அதுவும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வரல அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு செக் பண்ண சொல்லும். இது எல்லாமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்ஸுன்றதை நீங்கள் கொடுக்கலாம். சின்னதாக ஒரு கோடிங் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு வழி கொடுத்துருக்கேன். இதில் வேர் ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பொதுவாக நம்ம வந்து வேர் கான்ஸ்ட் லெட் அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து கான்ஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். லெட்டு கான்ஸ்ட் இந்த வேரை வந்து நீங்கள் அதிகபட்சம் யூஸ் பண்ண வேண்டாம். இனிஷியலில் அப்படிங்கிறது பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேர் அப்படி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைனா லெட்டு கான்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நான் இப்போ வந்து வேர் ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டிருக்கேன். இஃப் ஏ ஈக்குவல் 10 அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். எப்படின்னா இஃப்எல்ஸில் இஃப்எல்ஸ் இந்த கண்டிஷன் போட்டிருக்கேன். ஏ ஈக்குவல் அப்படின்னா ஏயோட ஈக்குவல், டபுள் ஈக்குவல்னா நமக்கு தெரியும் ஒரு ஆப்ரேட்டர், அது ஈக்குவாலிட்டி, இது ரெண்டும் வந்து செக் பண்ணிக்குது, ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணிக்குது. ஏ டபுள் ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு அது ரெண்டுத்தையும் ஏயோட 10 ஓகேவா அப்படின்னு பார்த்தது. அப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரி, அடுத்தது வந்து எல்ஸ் எல்ஸ் இஃப் கொடுத்துட்டு ஏ ஈக்குவல் 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் அதே கண்டிஷன் செக் பண்ணுது. உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இதே கான்செப்ட். மறுபடியும் எல்ஸ் இஃப் போட்டு 2 வாட்டி ஒரே நம்ம மாற்றி ஒரே கோடில் போடாமல் ஒரே கோடில் மல்டிபிளாக போட்டு இஃப்எல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் அடுத்தடுத்து ஃபார்மேட்டை நீங்கள் செக் பண்ண முடியும். இது வந்து ஏஜ் கேல்குலேஷன் மாதிரி பண்ணிக்க முடியும். இதை வச்சு நம்ம ஏஜ் எப்படி பண்ணலாம், ஒரு கேரக்டரோட ஏஜ் செட் பண்ணிவிட்டு இந்த கேரக்டரோட ஏஜ் வந்து 15 இருந்தால் இதை அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் ஏஜ் வந்து 15 இருந்தீங்கன்னா ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க, ஏஜ் வந்து 18 அப்படி போட்டாங்கன்னா இது வந்து அலோவ் பண்ணுங்கள். ஏஜ் 18 இல்லை அப்படின்னா இதை வந்து அலோவ் பண்ணாதீங்க. அபோவ் 45 இதை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த எஃப்எல்ஸ் இஃப் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர் ஈக்குவல் 20 கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் பார்த்துட்டாங்க. செகண்ட் டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு போட்டுட்டு இது டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், டிஸ்பிளேல ஷோ ஆகுறதுக்கு. இது கன்சோல் டாட் டாக்னு கொடுத்தீங்கன்னா லாகில் உங்களுக்கு ஷோ ஆகும். சரி, அடுத்தது என்ன பண்ணியிருக்குன்னா எல்ஸ் இஃப் போட்டிருக்கேன். எல்ஸ் இஃப்ல ஏ டபுள் ஈக்குவல் டு 15 போட்டிருக்கேன். இப்போ ஏயோட வேல்யூ 20, அது ஈக்குவல் பண்ணுற வேல்யூ வந்து 15 கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். பெரிய பெரிய நம்பர் பண்ணும்போது இது ஈக்குவலாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபை இருந்தால் உள்ளே போங்க அப்படின்னு கொடுக்குறதுக்காக மட்டும்தான் இது. இந்த வந்து கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த பேசிக் கான்செப்ட் வந்து இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த ஊப்ஸ் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த சின்ன சின்ன கான்செப்ட் வச்சு தான் நீங்கள் வந்து பெரிய ப்ரோக்ராமே நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இஃப்எல்ஸு ஏ டபுள் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி
இது வந்து ஈக்குவல் கிடையாது அப்படின்னு. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டாக்குமெண்ட் ட்ரா ரைட்டில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. சரி, அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்? எல்ஸ் இஃப் ஏ ஈக்குவல் 20. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ ஈக்குவல் டு 20ன்னு. ஈக்குவல் 20 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் ரைட்டு ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏயோட வேல்யூ 20, கொடுத்துருக்க வேல்யூ 20. அப்போ மேட்ச் பண்ணிட்டு ஏ ஈக்குவல் 20 அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இது மேட்ச் பண்ணல, ஆப்ரேட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. அப்போ இந்த ஆப்ரேட்டர் வந்து டபுள் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது, ரெண்டு செக் பண்ணி ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி கொடுக்குது. இதுக்கு பதில் நீங்கள் வேறு ஆப்ரேட்டரும் போடலாம். இது ஈக்குவல் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ரேட்டர் கிடையாது. ஆப்ரேட்டர்ஸ் நம்ம டாபிக் பார்த்தோம். ஆப்ரேட்டர்ஸ்ல நிறைய இருக்குது. இந்த ஆப்ரேட்டரில் இது வந்து ஈக்குவல் நாட் ஈக்குவல் அப்படியெல்லாம் நீங்கள் கொடுத்து கிரேட்டர் தான் ஈக்குவல் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத மாதிரி கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்து யூஸ் பண்ணணும். ஈக்குவல் அப்படின்னு கொடுத்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஏஜ் அந்த மாதிரி எந்த கேட்டகரி வருதோ அந்தந்த கேட்டகரிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அவுட்புட்டு கிடைக்கும். சரி, இது எனக்கு எல்ஸ் கிடச்சிருச்சு. லாஸ்ட்டில் எல்ஸ் இஃப்ல வந்து ஏ ஈக்குவல் 20 கிடச்சிருச்சு. சரி, இருந்தாலும் எனக்கு வந்து அடுத்தது எல்ஸ் அப்படின்னு போட்டு இது வந்து எதுவுமே இல்லை, சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 15, 10, 15 ஆர் 20 இப்படி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் பண்ணிட்டேன். ஈக்குவல் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு 2 வாட்டி கொடுத்துரு. கண்டிஷன் செக் பண்ணுறது இஃப் கண்டிஷன் செக் பண்ணுங்க அப்படின்னு. எல்ஸ் அதுவா இல்லை, அப்புறம் எல்ஸ் இஃப் அதுவா இல்லை அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மொத்த வேல்யூ கொடுத்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த லாஸ்ட் எல்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சின்னதாக இந்த ப்ரோக்ராமை அப்படியே ரன் பண்ணி காட்டுறேன். கன்சோலில் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ரன் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து சிஎஸ்எஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது சிஎஸ்எஸ் வச்சு எப்படி இதை யூஸ் பண்ணி கலரிங் போட்டு கொண்டு வரலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு பார்ப்போம். வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கோடுக்குள்ளே வந்துட்டோம். அந்த கோடை வந்து நான் அப்படியே இதில் போட்டுடுறேன். இது அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து ஈக்குவல் பண்ணுறதுன்னா தேர்ட் ஒன்றை எடுக்கும். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்றத வேல்யூ நம்மளுக்கு எடுக்கும், நம்மளுக்கு தெரியும். இதை வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் கொடுத்து இதை வந்து ஓப்பன் வித் சர்வர் கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதுலேயே எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து எனக்கு கன்சோலில் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்சோல் டாட் லாக் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ வந்து எனக்கு கன்சோலில் வரணும் அப்படின்னா கன்சோல் டாட்டு லாக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கன்சோலில் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் இதுக்குள்ளே கொடுக்க வேண்டியது வந்து ஒரு வேல்யூவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொட்டேஷன் கொடுக்க மாட்டீங்க. எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கு, அதாவது டபுள் கொட்டேஷன் கொடுக்குறது இல்லாமல் ஸ்ட்ரிங் வேல்யூனால நான் வந்து ரெண்டுமே என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேல் டாக்குமெண்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுறது. கன்சோல்ன்றது ஒரு டெவலப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கன்சோல் கொடுப்பாங்க. அதிகபட்சம் நீங்கள் கன்சோல் யூஸ் பண்ணணும். இனிஷியல் நம்ம வந்து HTML CSS படிச்சுட்டு வந்துருக்கனால அப்போ இப்போ எல்லாமே நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் தான் நம்ம பார்க்க விரும்புவோம். கன்சோல் வந்து நமக்கு இனிஷியலில் வந்து பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து கன்சோலை வந்து ப்ரிஃபர் பண்ணி பார்க்குறது நல்லது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். கன்சோல் இங்கே இன்ஸ்பெக்டர் நம்ம சிஎஸ்எஸ் இங்கே பார்த்துருப்போம். கன்சோல் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கன்சோல் கொடுத்தீங்க அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபேவைக்கான இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். இது வந்து ஏதாவது கோடு வந்து வேறு இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பார்க்கட்டும். சரி, எனக்கு வந்து வேறு மெத்தடில் போட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ 10 கொடுக்கும்போது என்ன ஆகும், மறுபடியும் என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டேன். கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனில் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்றேன்.
இந்த வேல்யூ உங்களுக்கு வந்து மறுபடியும் இதை கன்சோல் வந்திருக்கும். இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கேயே வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஏ ஈக்குவல் டுன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, மறுபடியும் இங்க வந்து செக் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு கோடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துருச்சு. இங்கே ஸ்க்ரீன்லேயே வந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வெறும் ஈக்குவல் இல்லாமல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து பெரிய கோடு வரும்போது இதெல்லாம் வந்து இதுவாகவே இருக்காது. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இஃபெல்ஸ்னால் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது, லூப்ஸ்னால் இப்படி ஒர்க் ஆகுது, சுவிட்ச் கேஸ்னால் இப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ரேட்டர்னா இது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். பெரிய பெரிய ப்ரோக்ராமிங் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் வரும். ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஃப்ரேம் ஒர்க் படித்தாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் படிக்க முடியாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியலாம் மறுபடியும் பாருங்கள். இந்த கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புரியல காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தரது நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.